Hello friends, welcome to Rainbow Flavors. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா பாசி பருப்பு பாயாசம். அதை டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பார்த்திரலாம். இப்போ ஒரு panல 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாசி பருப்போட பச்சை வாசனை போயிட்டு நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாசி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை லைட்டாக ஆற விட்டுறலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. பாயாசத்தை சாப்பிடும்போது இந்த கடலைப்பருப்பு டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சு பருப்பெல்லாம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம், ஆனால் இப்படி செஞ்சால் நல்லா டேஸ்ட் வரும். பாசிப்பருப்பு ஓரளவு வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். அது வேகிற கேப்பில் நம்ம பாகு ரெடி பண்ணி வச்சிடலாம். 1 கப் பாசிப்பருப்புக்கு 1.25 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கிறேன். இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருங்க. பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை, ஆனால் வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பருப்பெல்லாம் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கணும். கடலைப்பருப்பு மட்டும் கொஞ்சம் நல்லா மலர்ந்த மாதிரி இருக்கும். பாசிப்பருப்பு நல்லா குழஞ்ச மாதிரி வெந்துடக்கூடாது, இல்லைன்னா பாயாசம் ஒரு மாதிரி வளவலன்னு வந்துடும். இதோட இப்போ நம்ம வெள்ளை பாகு இதில் சேர்த்துடலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். அரிசியில் உள்ள தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு தேங்காயோடு சேர்த்து சும்மா ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்து கிண்டி விட்டுருங்க. பாருங்க, பருப்பெல்லாம் நல்லா வெந்து பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்காவது இது தண்ணியாக இருக்கணும், இல்லைன்னா நேரம் ஆக ஆக கொஞ்சம் கெட்டியாயிடும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததும் முந்திரியை சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வறுபட்டதும் திராட்சையை சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா உப்பி பலூன் மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை பாயாசத்தில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.